என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பாப்பா ஒரு பிளேட் போடு. ஒரு பிளேட் பானிபூரி கேட்டேன். காலா இருக்கா? மழை பெஞ்சா வரும். மசாலாவது இருக்கா? அது மார்க்கெட்ல தான் இருக்கு. என்னதான் இருக்கு கடையில? பிளேட் இருக்கு, பூரி இருக்கு, அழகா நான் இருக்கேன். என்ன பக்கத்துல ஒரு மாடு தான் இருக்கு. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. என்னங்க எனக்கு ஒண்ணுமே. பானிபூரி இருக்கா? இருக்கு. போடுங்க. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போடு. தாங்க. என்ன பாப்பா இது? நீங்க தான கேட்டீங்க பானிபூரி பானிபூரி. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். மச்சான் போன்டா உனக்கு. ரேவதியா இல்ல ரஞ்சிதாவா இல்ல ரோகிணியா இல்ல ரோகிணியா அட ஊர்வசியா இல்ல கௌதமியா. போதும் போதும் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இல்ல அம்பிகாவா இல்ல ராதிகாவா ராதாவா இல்ல அமலாவா இல்ல ரேகாவா நம்ம சௌந்தர்யாவா. உங்க அப்பாடா. அவன் கிடக்காண்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் சில்கோட அருமை. டேய் ரிஹான், அப்பாவை சாப்பிட கூப்பிடு. டேய் அப்பா சாப்பிடுவாடா. டேய் ரிஹான், அப்பாவை மரியாதையா சாப்பிட கூப்பிடுறா. டேய் அப்பா மரியாதையா சாப்பிடுவாடா. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சு விட்டு பாம்பாக கொத்துத. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீங்க பேர்டானே? என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும். கழுதைக்கு வாக்கப்பட்டா காலத்துக்கு மிதிச்சு தானே ஆகணும். என்ன பண்ண சொல்றீங்க? நாய்க்கு வாக்கப்பட்டா நகர்ந்து படுத்துதான் ஆகணும். பூனைக்கு வாக்கப்பட்டா புரண்டு படுத்துதான் ஆகணும். பன்னிக்கு வாக்கப்பட்டா பேன் படுத்துதான் ஆகணும். என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? அம்மா வணக்கம்னா மாப்பிள தேனியில இருந்து. என்னடி பண்ற? மீன் வேக வைக்கிறேன். இன்னும் நீ நெட்டு குத்துல நிக்க வச்சிருக்க. சுத்தி முத்தி வேகணும்ல விஜயமா, அதனால அடியில வேக வச்சுட்டு இருக்கேன். கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங் இல்லடா லூசு. மீன் வேகணும்ல. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பேசாம குக்கர்ல வேக வச்சிருக்க வேண்டியதானே? அதான் நானும் யோசிச்சேன். பொரிச்ச மீன் வேணும்ட்டீங்க. இல்லடி வேக வச்சுட்டு அதை அப்படியே பொரிச்சிருக்கலாம்ல எண்ணெயில போட்டு. அது புற பண்ண முடியும். சார் கொஞ்சம் இல்லைங்க சார். நீங்க மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா? மாப்பிள வீடு. மாப்பிள்ளை பேர் என்ன? மனோஜ். மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? டாட்டால இருக்குண்டாப்ல. சரிங்க சார். சில பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டு வந்துடுறாங்களா, அதனாலதான் ஒரு சின்ன செக்கிங். நீங்க போங்க சார். எல்லாமே பேனர்லயே போட்டிருக்கானுங்க. இத வேற செக்கிங். ஆமா மறந்தே போச்சுடா. கொழுப்பு எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்தையும் நயன்தாரா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல உனக்கு பிறந்த நாள் வருது. சரி அதான் 2 சவரன்ல ஏதாவது நகை எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காசு? யோசிக்கிறதுக்கு எதுக்கு காசு? ஹலோ எங்க இருக்க?
வீட்டுல தானே, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாயேன். மைண்ட் ரொம்ப வெறுப்பா இருக்கு, உன்னை பார்க்கணும். புதிய நாள்ல உடம்பு குறைக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி ஜிம்முக்கு போனேன். அங்க போன ஃபர்ஸ்ட் டீ விட சொல்றாங்க, அதான் விட்டுட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன பண்றது தெரியல, மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு, வேலை செய்யவே மாட்டேங்குது. புரியுதுடா, நீ ரொம்ப அடிக்டா இருந்தல, அதான் ஃபீல் பண்றேன். நான் போய் ஷூ போட்டு வரேன், நம்ம வாக்கிங் ஆர் ஜாக்கிங் போலாம், உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். டீ கடைக்கு போலாம். டீ கடை அதான் விட்டுன்னு சொன்னியே. டீயே இல்ல, ஜிம்மை விட்டுட்டேன். உடம்ப குறைச்சு காட்டுடா. இந்த 500 ரூபா என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு, தொடச்சு விட்டு போ. ஏண்டா 500 ரூபா இருக்குன்ற திமிர்ல பேசுறியா இல்ல ஆம்பளன்ற திமிர்ல பேசுறியா? இந்தடா 2000 ரூபா, நீ ஏன் செருப்பத்தோடா? அவ்வளவுதானா? இந்த இரு தொலைச்சிட்டேன். இப்படி 2000 ரூபாய கரெக்டா இருக்கு. இம்பாசிபிள். உட்கார்ந்தாலே ஹைட்டா தெரியுதா, அவர்கிட்ட போய் கேட்கலாம். என்னங்க இது? மேடம் காஃபிங்க. அது நமக்கு தெரியும், சூடாவே இல்ல காஃபி. என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. இது என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? என்னடி நம்மளே பாத்து கேட்பாங்க? வாழ்ந்து கேட்ட மாதிரி இருக்கு. போலாம். உன் கூடவே என் கூட பிறகு நான் ஒரு வாட்டி பிறந்ததுக்கே என்ன தாங்க முடியல, இன்னொரு வாட்டி வந்து பிறந்ததுக்கு பாரு. உன் கூடவே உன் கூட அமைதியா இருந்தது. ரக்ஷிவா, நீ என்ன சாப்பிடுற? அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஒரே ஒரு பிரியாணிப்பா. நீ என்னப்பா சாப்பிடுற? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, ஃபுல்லா இருக்கு. அட லைட்டா சாப்பிடுப்பா. அண்ணா ஒரு பாகுபலி தாலி. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸாக்ட்லி 5 o'clock. ஐ மீன் சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்துரு, இல்லன்னா செத்து போயிடுறா, தள்ளிப்படுறா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் டென்ஷன் பண்ணாத, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுடா. உங்களை என்ன பூமிக்கு அடியில இருந்து தோண்டி எடுத்தாங்களா? இல்ல தங்கம் வயிறெல்லாம் பூமிக்கு அடியில தானே இருக்கும். கண்ணு மொழி காக்கா முள்ளா. ஸ்மார்ட்டா கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா? நீங்க எங்க போனாலும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களா என்ன? ஏன் இவ்வளவு பிரைட்டா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. மனசும் வெல்ல, மனசு மட்டும் வெல்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி பொண்ணதான் வந்து தேடிட்டு இருக்காங்க. யாரு? எங்க அம்மா. ஓ ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.